வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, ஜோதிட இரகசியம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு மேஷ ராசி ராசி சக்கரத்தோட ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மாணவர். மேஷ ராசிக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சிக்னலில் பச்சை விழுந்த அரை நொடியில் ஹார்ன் அடிக்கிறவங்க அவங்க தான். எல்லாத்துலேயும் முதல்ல நான். கோபம் வந்தால் டீ கொதிக்கிற மாதிரி, ஆனால் 5 நிமிஷத்தில் ஆறிடும், மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. அதுதான் இவங்க குணாதிசயம். யாராவது இது முடியாதுன்னு சொன்னால் அன்னைக்கே அதை முடிச்சு காட்டுவாங்க. அப்படி ஒரு வைராக்கியம். சரி அன்பர்களே, இப்படிப்பட்ட ஃபயர் பீஸ்க்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ஒரு சூப்பர் செய்தி காத்திருக்கு, முழுசா பாருங்க. முதல்ல வானத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதத்தோட மிக முக்கியமான விஷயம், குரு பகவான் கடக ராசியில் இருக்கிறார். கடகம் என்ன தெரியுமா? குருவோட உச்ச வீடு. அதாவது குரு அவரோட ஃபுல் பவரில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வீடு, வாகனம், தாய், சொத்து ஸ்தானம். கேது சிம்மத்தில் உங்கள் 5ஆம் இடம், சனி மீனத்தில் வக்ரமா உங்கள் 12ஆம் இடம் 7.5 சனி தொடங்கி நடக்குது. ராகு கும்பத்தில் உங்கள் 11ஆம் இடம் லாபஸ்தானம். சூரியன் ஆகஸ்ட் 18 வரை குருவோட கூட கடகத்தில், அப்புறம் சிம்மத்துக்கு போகிறார். அன்பர்களே, உச்ச குரு 4 இருக்கிறது சொத்து, வீடு, வாகனத்துக்கு பொற்காலம். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் மாற்றணும்னு பிளானில் இருந்தால் இந்த மாதம் அந்த கனவு நனவாக சாத்தியம் உண்டு. நின்று போன பத்திரம், லோன் அப்ரூவல், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கிரீன் சிக்னல். வீட்டில் சந்தோஷமான சூழல் நிலவும். தாயாரோட ஆசி பலமாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் சனி 12ல் 7.5 சனி ஆரம்பம். பயப்படாதீங்க அன்பர்களே, முதல் கட்ட 7.5 சனி கடினமானது இல்லை, தயார் பண்ணுற காலம். தூக்கம் கொஞ்சம் குறையும், செலவு கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். கேது 5ல் இருக்கிறதால திடீர்னு எல்லாம் போரடிக்குதுன்னு ஃபீல் வரும். அதை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க, சரியா? வேலை பார்க்குறவங்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதால தெரிஞ்சவங்க மூலமாக வாய்ப்பு வரும். டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை விட ரெஃபரல் வழியாக போனால் இந்த மாதம் வேகமாக வேலை செய்யும். பழைய காலிக் ஒருத்தர் கூப்பிட்டு இங்கே ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை சீரியஸாக எடுங்க. ஆஃபீஸில் உங்கள் வேகத்துக்கு ரெக்கக்னிஷன் வரும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக. ஜூலையில் பண்ண வேலைக்கு ஆகஸ்ட் நடுவில் பாராட்டு. சொந்த தொழில் பண்ணுறவங்க உச்ச குரு 4 இருக்கிறதால இடம் சம்பந்தமான வளர்ச்சி உண்டு. புது கடை, புது கிளை, கோடவுன் மாற்றம், சொந்த இடத்துக்கு ஷாப் மாற்றம், இதுக்கெல்லாம் சிறந்த மாதம். ரியல் எஸ்டேட், வாகன விற்பனை, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர், இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா போகும். ஒரே ஒரு எச்சரிக்கை, சனி 12ல் இருக்கிறதால ஆஃபீஸில் ஒரு மறைமுக எதிர்ப்பு இருக்கும். உங்கள் பிளானை முன்கூட்டியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க, முடிச்சு காட்டுங்க, பேசி காட்டாதீங்க. பண விஷயத்தில் இந்த மாதம் வரவு நல்லா இருக்கும். ராகு 11ல் இருக்கிறதால எதிர்பாராத வழியில் பணம் வரும். பழைய கடன் திரும்பும், ஒரு சைடு இன்கம் கை கொடுக்கும். உச்ச குரு 4 இருக்கிறதால சொத்து முதலீடு இந்த மாதத்தோட சிறந்த முதலீடு. நிலம், வீடு, ஃப்ளாட் புக்கிங் யோசிச்சுட்டு இருந்தால் இப்போ முடிவெடுங்க. ஆனால் சனி 12 செலவும் இருக்கும். வீட்டு பழுது, பயணம், மருத்துவம், ஏதாவது செலவு எதிர்பாராமல் வரும். வரவில் 20% தனியாக எடுத்து வைங்க. கேது 5ல் இருக்கிறதால பங்கு சந்தை, லாட்ரி ஆசை வரும். முதலீட்டோட 10% மேலே அதில் போடவே கூடாது. இது இந்த மாதத்தோட கோல்டன் ரூல். குடும்ப விஷயம் இந்த மாதத்தோட ஹைலைட். உச்சகுரு சுகஸ்தானத்தில் இருக்கிறதால வீட்டில் சுபகாரிய பேச்சு எழும். கிரக பிரவேசம், சீமந்தம், பர்த்டே ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நடக்கும். தாயாரோட உறவு இந்த மாதம் இன்னும் நெருக்கமாகும். அவங்க ஆசீர்வாதம் அதுதான் உங்கள் உண்மையான லக்கி சாம். காதலில் இருக்கிறவங்க கேது 5ல் இருக்கிறதால ஃபீலிங்ஸை வேகமாக வரும், வேகமாக போகும். இவங்க தான் என் வாழ்க்கை, இல்லை வேணாம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஊசலாடுவீங்க. அவசர முடிவு வேண்டாம், ஒரு மாதம் பொறுங்க. திருமணமானவங்க துணையோட சின்ன வாக்குவாதம் வரலாம். காரணம் பெரும்பாலும் செலவு பற்றி தான் இருக்கும். மௌனமே சிறந்த ஆயுதம். திருமண பேச்சு நடக்கிறவங்களுக்கு உச்ச குரு அருளால் 3வது வாரம் நல்ல செய்தி உண்டு. உடல் நலம் பார்ப்போம். சனி 12ல் இருக்கிறதால தூக்கம்தான் இந்த மாதத்தோட முக்கிய பாடம்.
இரவு ரீல்ஸ் பார்த்துட்டு 2 மணிக்கு தூங்குறத நிறுத்துங்க அன்பர்களே. கண் சோர்வு, கால் வலி வரலாம். தினமும் 30 நிமிஷம் நடங்க. 7:30 சனிக்கு இதைவிட சிறந்த மருந்து இல்லை. செவ்வாய் ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்க்கறதால சின்ன காயம், வயிற்று உபாதை சாத்தியம். வண்டி மெதுவாக ஓட்டுங்க, குறிப்பாக 2ஆம் வாரம். மேஷம் தானே, ஸ்பீட் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. மாணவர்களே, கேது 5ல் இருக்கிறதால கவனச்சிதறல் அதிகம். ஒரே நேரத்தில் 4 சப்ஜெக்ட் தொடாதீங்க, ஒன்று முடிச்சு அடுத்தது. ஆனால் உச்ச குரு 4ல் இருக்கிறதால படிக்கிற இடம், வீட்டு சூழல் சூப்பராக அமையும். வீட்டில் அமைதியான படிப்பு மூளை ஒன்று செட் பண்ணுங்க. இந்த மாதம் அது அற்புதம் பண்ணும். வெளிநாட்டு படிப்பு பிளான் பண்ணுறவங்க விண்ணப்பம் போட சரியான நேரம் சனி 12ல் இருக்கிறதால அப்ளை பண்ணுங்க. இப்போ அதிர்ஷ்ட விவரம். அதிர்ஷ்ட நாள் செவ்வாய், ஞாயிறு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9, 3. சாதகமான தேதிகள் ஆகஸ்ட் 5, 9, 14, 18, 23, 27. கவனம் தேவையான தேதிகள் ஆகஸ்ட் 11, 12, 25. நட்சத்திர வாரியாக பார்த்தா அசுவினி நட்சத்திரம். வீடு, வாகன கனவு நிறைவேறும். மாசத்தோட ஸ்டார் பர்ஃபார்மர் பரணி. பணவரவு உண்டு, குடும்ப செலவு கூடும். கார்த்திகை முதல் பாதம். அங்கீகாரம் தாமதமாக வரும், ஆனால் வரும். பொறுமை தேவை. பரிகாரங்கள் சொல்கிறேன், குறிச்சுக்குங்க. 1. செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலில் சிவப்பு மலர் அர்ச்சனை. 2. சனிக்கிழமை எள் விளக்கு. 7:30 சனி தொடக்கத்துக்கு முக்கியம். 3. வியாழக்கிழமை மஞ்சள் உணவு தானம். உச்ச குருவோட அருள் இன்னும் கூடும். 4. தினமும் ஸ்கந்த சஷ்டி கவசம் 1 முறை கேளுங்க. 5. தாயார் காலில் விழுந்து ஆசி வாங்குங்க. 4ஆம் இட உச்ச குருவுக்கு இதுதான் நேரடி சாவி. மேஷராசி அன்பர்களே, ஒரே வரியில் சொன்னால் சொத்து சேர்க்கிற மாதம், தூக்கத்தை மட்டும் தியாகம் பண்ணாத மாதம். உச்சகுரு உங்கள் வீட்டு வாசலில் நின்று அருள் தர்றார். வீடு, வாகனம், குடும்ப சந்தோஷம் எல்லாம் உங்கள் பக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் மேஷ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசி என்ன காமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற 11 ராசி டிஸ்கிரிப்ஷனில். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே.